ஃபர்ஸ்ட் உங்க பிரேயர்ல நீங்க என்னைக்கு எந்த ஜெபத்துக்கு போனாலும் முதலாவது உங்களோடு போராடுகிற, உங்களை கலக்குகிற, உங்களை அதைரியப்படுத்துகிற, உங்களோடு எதிர்க்கிற இந்த ஆவிகள் எல்லாத்தையும் வெளியே போகணும். இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது என்ன செஞ்சா, முழங்கால போட்டான். அப்போஸ்தலர் 9:40 படி எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு. இரண்டாவது முழங்கால். முழங்கால் இப்போ ஒரு 20-25 வருஷம் ஊழியம் செஞ்சு, இல்லாட்ட 25 வருஷம் இந்த விசுவாசத்துல இருந்து ஒரு 50 வயசு ஆனவங்க, 45 வயசு ஆனவங்க முழங்கால் போடாம உட்கார்ந்தா பரவாயில்ல. இப்ப 8 வயசு, 15 வயசு, 20 வயசுலாம் நல்லா சம்மணம் போட்டு உட்கார்ந்து ஒன்னத்தையும் அசைக்க முடியாது. முழங்கால் தான் அஸ்திபாரத்தை என்ன செய்யும்? அசைக்கும். முழங்கால் ஒரு பலி, ஒரு பலிபீடம். பலிபீடத்துலதான் அக்னி வைக்க முடியும். ரோட்ல போய் அக்னி என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. நீ முழங்கால முடக்கணும். உங்களுக்கு குடும்பத்துல ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ஒண்ணு, உங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு, சிதைக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு ஒரு விசுவாசு போராடுவான். இரண்டாவது, உங்களை வறுமை, கஷ்டம், கடன், தருத்திரம், சாபத்துல தள்ளுறதுக்கு ஒரு ஆவி போராடும். மூன்றாவது, வியாதி, பலவீனம், சோர்வு, பிசாசு, அப்படியே பின்வாங்கிறது, இப்படி ஆவிகள் போராடும். இதெல்லாம் நீங்க உங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிற பணத்துல என்ன செய்ய முடியாது, சரிப்படுத்த முடியாது. இதுக்கு ஒரே வழி முழங்கால் தான். நீடித்த பிரச்சனைக்கு பரிகாரம் அப்படின்னா அது என்னது? முழங்கால். முழங்கால் தான். உன்னுடைய முழங்கால காய்ப்பு எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிசாசு அடி வாங்குவான். நம்முடைய முழங்கால வெக்கப்படுறீங்களா? அதுக்கு இயேசு அழகா சொல்றார், நீ போய் உன் அறை வீட்டை பூட்டிக்கொள், அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, அவர் வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். வாசிங்க மத்தேயு. போ, வீட்டை, அறை வீட்டை பூட்டு, முழங்கால போடு, அவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே 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 கூப்பிடு. எத்தனை ரகசிய கிறிஸ்தவங்க பாத்ரூம்ல கிடந்து ஜெபிக்கிறாங்க தெரியுமா? தெரியுமா? எத்தனை ரகசிய கிறிஸ்தவங்க பாத்ரூம்ல உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. தண்ணியை திறந்து விட்டுட்டு அந்த சத்தத்துல இவங்க போட்டு ஆவியில் நிறைஞ்சு. ஏன்னா வெளியே என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. நமக்கு அப்படி இல்லையே. ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். அதனால முதலாவது உங்களோடு போராடுகிற துஷ்ட ஆவிகள், எண்ணங்கள், சிந்தை எல்லாவற்றையும் வெளியே கொண்டு போங்க. கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்துங்க. வெளியே துரத்த அந்த ஆவிகள், எண்ணங்கள் எல்லாம் துரத்திட்டு முழங்கால போடு, சரியா போடு. ஒரு டைம் வச்சுக்கணும். அதாவது இந்த ஏழு மிதிக்கிறது, ஒரு 2 நிமிஷத்துல புஸ்குன்னு உட்காந்துக்கிறது அப்படிலாம் இல்ல. ஒரு 10 நிமிஷம் ஒரே காரியத்துக்காக எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம். உன் பிள்ளைக்கு 5 நிமிஷம். அதுக்கு பிறகு நீ உட்கார்ந்து பைபிள் படிக்கிறதோ, பாட்டு படிக்கிறதோ, ஜெபம் பண்றதோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதோ, திரும்ப ஒரு பாயிண்ட் ஊழியம் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் முழங்கால். இப்படியே தான் நம்ம என்ன செய்யணும், விட்டு 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 அவனை தலைய இந்த சம்மட்டி மாதிரி என்ன செய்யணும் வச்சு அடிக்கணும். தமிழ்ல சொல்லுவான், அடி மேல அடி அடிச்சா அம்மி என்ன செய்யும், தானா நகரும். அதனால நம்முடைய பிரேயர் தெளிவில்லைன்னு சொன்னா, சும்மா இந்த ஆகாயத்துல சிலம் படிச்சுட்டு போனா, எதிர நின்று ஒருத்தன் அடிச்சா நீ பதிலுக்கு அடிச்சா சிலம்பம் என்னது கரெக்ட், சும்மா தானாவே சுத்திக்கிட்டு பைத்திய மாதிரி சுத்திட்டு போனா என்ன அர்த்தம்? சும்மா உட்கார்ந்து ஜெபிச்சு பிரயோஜனம் இல்ல. பேதுருவின் ஜெபம், அவனுடைய ஜெபம் ரொம்ப டிஃபரெண்ட் ஆனது. அவனுடைய ஜெபத்தினுடைய மெயின் தீமே அவிசுவாசம், அதைரியங்கள் எல்லாம் வெளியே போக சொல்லி முழங்கால் படிட்டான். மூணாவது அவனுடைய பிரேயருடைய தன்மை, ஜெபம் பண்ணினான். சரியான ஒரு ஜெபம். அவனுடைய லைஃப்ல பிரேயர் தான் ரொம்ப முக்கியம். முழங்கால் போடாம ஜெபிக்கிற ஜெபம் ஜெபம் அல்ல. சும்மா நம்ம உட்கார்ந்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பிரைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். வயதானவங்களை சொல்லல, பலவீனமானவங்களை சொல்லல, வியாதியஸ்தரையும் சொல்லல. மற்றவங்க எல்லாம் முழங்கால நிக்கணும். முழங்கால் அப்படி நிக்கும் போது, பாஸ்டர் டிவி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, முகம் குப்புற விழுந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன் மாதிரி ஜெபிப்பாராம். எப்படி? முகம் தரையில பட குனிஞ்சி அப்படியே விழுந்து கிடப்பாராம். ஆண்டவரே ஆண்டவரே.
அதனாலதான் அவங்க எல்லாம் எங்க வந்தாங்க, உச்சிக்கு ஏறினாங்க. நாம் இந்த நாட்கள்ல முழங்கால் படியணும். முதலாம் ராஜாக்கள்ல மழையை கொண்டு வர்றதுக்காக எலியா ஜெபம் பண்றான். 1 ராஜாக்கள் 18:42. எப்படி பாத்தீங்களா, எப்படி ஜெபிச்சிருக்கான்? எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறினான், தரையிலே பணிந்தான், தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்தான். அப்படி ஒரு ஜெபம். அந்த ஜெபம் 3 வருஷம் அடைக்கப்பட்டிருந்த வானத்தை நெஞ்சிச்சு திறந்துருச்சு. அந்த அளவு அவனுக்கு அந்த பிரேயர் இருந்துச்சு. முழங்கால் போடுங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரே காரியத்துக்காக போடு, வேற எதையுமே சிந்தையில வேண்டாம். நம்ம அப்படி இல்ல, கொஞ்ச நேரம் ஜெபிப்பான், ஏய் தள்ளி உட்கார்றா, சோத்ராம் சோத்ராம் சோத்ராம், அங்க பாரு அவன் நின்னுகிட்டே இருக்கான், சோத்ராம் சோத்ராம். இப்படி ஜெபம் பண்ணி தான் அவன் நின்னுகிட்டே இருக்கான், அவன் உட்கார்ந்துகிட்டே இருக்கான். ஒன்னும் காரியமே என்ன செய்யல, ஆகல. அதுக்குதான் முதல்ல ஜெபத்துல எல்லா அந்நிய வல்லமைகளையும் துரத்திட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும். ஜெபம்னா, நான் ஜெபத்தை பத்தி உங்களுக்கு 2-3 வார்த்தை சொல்றேன். ஒரு ஜெபம்னு சொன்னா அதுல ஒரு வசனம் சொல்லி ஜெபிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 நிமிஷம் நீ ஜெபிச்சாலும், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா உடனே நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைகள் ஒலிவு மர, ஏதாவது ஒரு வசனம் அந்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட ஒலிவு மர கன்றுகளை போல அவங்கள மாற்றும், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லியிருக்கு. இப்படி நம்ம ஒரு வசனம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிரேயர்ல ஒரு காரியம்னா வசனம் இருக்கணும். இப்ப நீங்க கோர்ட்ல போய் வாதாடினீங்கன்னா, சார் அவன் அடிச்சுட்டான் சார், இவன் கொத்திட்டான் சார், இப்படி நடந்துச்சு சார்லாம் வக்கீல் வாதாட மாட்டான், பாயிண்ட் சொல்லுவான். ஆனா அதே நேரத்தில் அவன் எதை தான் யூஸ் பண்ணுவான் சொல்லுங்க, லா பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுவான். இந்த சட்டத்தின்படி அவனுக்கு என்ன செய்யணும், இதை செய்யணும், இந்த நியாயம் வழங்கணும், இப்படி இந்த சட்டத்தின்படி கொடுக்கலாம்னு நினைஞ்சிருக்கு சொல்லி இருக்கு. அதேதான் நமக்கு லா பாயிண்டே பைபிள் தான், வசனம் தான். கர்த்தாவே, மோசே ஜெபிக்கிறான் பாத்தீங்களா, இப்படி சொன்னீரே இந்த ஜனத்தை நான் கொண்டு வந்து கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னீரே, திரும்பியா இப்படி பண்ணிட்டீங்க, சொன்னீரேனே பிடிச்சி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். பிராமிஸ் பண்ணிட்டீங்கல்ல. அதே போல நீங்க ஃபர்ஸ்ட் வசனம் வச்சு ஜெபிக்கணும். 2வது யூதா 20ஆம் வசனத்தின்படி எந்த ஒரு காரியமானாலும் அபிஷேகத்துல ஜெபம் பண்ணணும். ஒரு செகண்டாவது ஆவியானவர் அதுல முத்திரையை அடிக்கணும். யூதா 20 வாசிங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம். அதாவது முதலாவது வசனம், அது எதை காண்பிக்கிறது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். 2:14. ஜபிக்கும் போது என்ன செய்யணும்? எதை பிடிச்சுக்கணும்? ஜீவ வசனத்தை பிடிச்சிட்டு ஜபிக்கணும். இப்படி சொன்னீங்களே சுவாமி, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் தருவேன்னு சொன்னீரே, வற்றாத நீரூற்று போல இருப்பேன்னு சொன்னீரே, அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பேன்னு சொன்னீரே, வெங்கல கதவுகளை உடைப்பேன்னு சொன்னீங்களே, இது பூட்டி இருக்கே, இவ்வளவு பிரச்சனை இருக்கே, ஊழியத்துல திறந்த வாசல் தருவேன்னு சொன்னீங்களே, அனுகூலமான வாசல் திறக்கும்னு பைபிள் சொல்லி இருக்கே, இப்படி பாயிண்ட் சொல்லும் போதுதான் ஆமா 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 கரெக்டா போய்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வசனத்தை வச்சு ஜெபிக்கிறது. அந்த 2 நிமிஷம் தான், இல்ல 1 நிமிஷம் தான் உனக்கு டைம் கிடைச்சிருக்கும். அதுல ஒரு வசனம், அடுத்து என்னது? அபிஷேகம். முழங்கால நின்று ஒரு வசனம், ஒரு அபிஷேகம். ஆமென் போடு, சக்சஸ் ஆயிடும்.